இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இது காது குத்துனதுக்கு அப்புறமா குழந்தைக்கு போட வேண்டிய கடுக்கன். சரிம்மா. ஏன் வருது? அங்க ஒரு அம்மா குழந்தையோட இருக்காங்களே, ஒருவேளை அந்த குழந்தைக்கு தான் காது குத்த போறாங்களா என்ன? இருக்கலாங்க. இங்க ஒரு குழந்தை மட்டும்தானே இருக்கு, அந்த குழந்தைக்கு தான் காது குத்துவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதான் இருக்கும். மா, குழந்தைய உட்கார வைங்க. நல்ல நேரத்துக்குள்ள காது குத்திடுவோம். குழந்தை சீக்கிரம் உட்கார வைங்க. ஏங்க, அவர்தான் குழந்தைய உட்கார வைக்க சொல்றாங்களே, சீக்கிரம் பக்கத்துல உட்கார வைங்க. நான் எங்க என் குழந்தைய உட்கார வைக்கணும்? உங்க குழந்தைக்கு தானே காது குத்த போறோம். என் குழந்தைக்கு எப்பவோ காது குத்தியாச்சு. என்னம்மா இது? அவங்க குழந்தை ஏற்கனவே காது குத்தியாச்சுன்னு சொல்றாங்க. இது தெரியாம நீங்க ஃபங்க்ஷன் வேற ரெடி பண்ணிட்டீங்களே. டேய், நான் காது குத்தணும்னு சொன்னது அவங்க குழந்தைக்கு இல்ல, நம்ம வீட்டு குழந்தைக்கு. நம்ம வீட்டு குழந்தையா? என்னம்மா சொல்ற? ஆமாயா, நம்ம வீட்டு குழந்தைதான். கார்த்திக், நீ போய் உட்காரு. நான் எதுக்குமா போய் உட்காரணும்? உனக்கு காது குத்தணும்னா நீ தானே அங்க உட்காரணும். எனக்கு ஏமா காதெல்லாம் குத்த போறீங்க? உனக்கு ஒரு வயசு இருக்கும்போது உனக்கு மொட்டை போட்டு காது குத்துறதுக்கு குலதெய்வம் கோயிலுக்கு கூட்டிட்டு போனோம். ஆனா நீ அங்க இன்னொரு குழந்தைக்கு காது குத்தத பார்த்து பயந்து அழுது ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சுட்ட. எனக்கும் உன்னை பாக்குறதுக்கு பாவமா இருந்துச்சா, அதான் உன்னை கஷ்டப்படுத்த வேண்டாமேன்னு குலதெய்வம் கோயில்ல உனக்கு மொட்டை மட்டும் போட்டுட்டு காது குத்தாமலேயே விட்டுட்டோம். அப்படிதானங்க? ஆமாமா. கார்த்திக், போய் உட்காரு. மா, இதுக்கெல்லாம் பயந்து தானே நான் அப்பவே காது குத்திக்கல. அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? வேண்டாமா. அப்ப சின்ன குழந்தை, அதனால நீ பயந்த? இப்பவும் எனக்கு காது குத்துறதுனா பயந்தாமா. தயவு செஞ்சு ஆளை விடுங்க. மாப்பிள்ளை இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டாரு. நீங்க யாராவது அவரை பிடிச்சு கொண்டு வந்து என் மடியில உட்கார வைங்க, அப்புறம் நான் பாத்துக்கிறேன். அதுக்கு நான் சிக்கனா தானே. முதல்ல என்ன ஆளை விடுங்க, நான் கிளம்புறேன். அம்மா இல்லமா, வேணாமா. பா வேண்டாப்பா, சொன்னா கேளுங்க. ஜீவா சொன்னா கேளுடா. மா, என்ன மாப்ள குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிறீங்க? வாங்க மாப்ள. மாமா இல்லம்மா, நான் வரணும்மா. ஆன்ட்டி, நாமளும் கார்த்திகை பிடிக்கிறதுக்காக போகலன்னு வைங்க, நம்ம மேல சந்தேகம் வந்துரும். நாமளும் பிடிக்கிற மாதிரி நடிக்கலாம், வாங்க. ஏங்க வாங்க. சொன்னா கேளுங்க. அம்மா எவ்வளவு ஆசையா உங்களுக்கு இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிருக்காங்க. என்ன ஏற்பாடு பண்ணாலும் பரவாயில்ல, நான் வரமாட்டேன். இந்த வயசுல இதெல்லாம் தேவையா? ஏங்க சொன்னா கேளுங்க. மாப்ள, காது தானே குத்த போறாங்க, லேசா எறும்பு கடிச்ச மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் பொறுத்துக்குங்க, வாங்க. சொல்ல முடியாது. ஏனே இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? பொம்பளைங்க நாங்க எல்லாம் காது குத்திக்கல. பிடிவாதம் நம்ம வானே வந்து உட்காரு. ஆமா மாப்ள, போங்க. நீங்க போய் குத்திக்கோங்க, நாளா மாட்ட போக முடியாது. பா, நீங்க வழி விடுங்கப்பா. ஏய், ஒழுங்கா வழி விட்டுருங்க, அப்புறம் நடக்கிறது வேற பாத்துக்கோங்க. சொன்னா கேளுங்க. முடிச்சிட்டேன். மாமா, மாமா விடுங்க மாமா. வேண்டாம் மாமா. மாமா, மாமா சொன்னா கேளுங்க மாமா. மாமா, மா சொன்னா கேளுங்கம்மா. மாட்டிட்டீங்களா? விட சொல்லுங்கப்பா. மாட்டிட்டாரு. அப்பா விட சொல்லுங்கப்பா. போங்க போங்க. அம்மா வேணா சொல்லுங்க கேளுங்கம்மா. மாமா மாமா வேண்டாம் மாமா. வானதி வா, சொல்லுங்கம்மா. இதோ வரேன். மாமா வேண்டாம் மாமா, ப்ளீஸ் மாமா. ஐயோ வலிக்கும் மாமா. அதெல்லாம் குத்த வேண்டாம் மாமா. மாமா ப்ளீஸ் மாமா.
குத்தியாச்சு. இப்படி கத்துறீங்க அப்படிதான். அவ்வளவுதாங்க ஒண்ணுங்க குத்தியாச்சு. அடுத்த கதையும் குத்துங்க. நல்லா இருப்பீங்க மாப்ள. குத்திக்கோங்க. அந்த காதை கொடுங்க. வேணாங்க 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 சொல்ல ஒண்ணு கேளுங்க ஒண்ணு வேணாங்க வலிக்காது, வாங்க குத்திடலாம். அவ்வளவுதான். குத்தியாச்சு. கார்த்தி பொறுத்துடா குத்தியாச்சு. அவ்வளவுதான். நல்லா இருக்குங்க. என்னங்க ரொம்ப வலிக்குதா? பண்றதையும் பண்ணிட்டு கேள்வி கேக்குறியா? நீ விட்டு என்ன பிடிக்காம இருந்திருந்தா இதுல இருந்து நான் எஸ்கேப் ஆயிருப்பேன் தெரியுமா? ஆமாமா எஸ்கேப் ஆயிருப்பீங்க. என்னாச்சுண்ணே? பொதுவா இந்த மாதிரி மஞ்சள் தண்ணி ஊத்துற சடங்குல யார் மஞ்சள் தண்ணி ஊத்துறாங்களோ அவங்க முதல்ல அந்த மஞ்சள் தண்ணிய தனக்குத்தானே ஊத்திக்கணும். இதான் ஐதீகம். எங்க ஊர்ல எல்லாம் இதான் வழக்கம். ஐயா, அது உங்க ஊர் வழக்கங்க. இப்ப நாங்க இந்த சடங்கெல்லாம் எங்க ஊர்ல தானே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப எங்க வழக்கப்படி தானே நாங்க செய்யணும். அமுதா, அதான் அந்த மஞ்சள் தண்ணி ஊத்துற சடங்க இப்படித்தான் செய்யணும்னு அண்ணன் அவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல. ம். அண்ணன் சொல்ற மாதிரியே செஞ்சிருவோம். அது என்ன தங்கச்சி? ஆமாண்ணே, சரி அப்படியே செஞ்சிடலாம். ஆர்த்தி மாட்னடி இன்னைக்கு. உங்க மருமகனுக்கு நீங்க மஞ்சள் தண்ணிய ஊத்துங்க. சம்பந்தி என்ன பாத்துட்டு இருக்கீங்க? அத வாங்கி ஆர்த்தி மேல ஊத்துங்க. அது இல்ல வேண்டாம். வேண்டாமா? இத நீ செஞ்சாதான் அடுத்தடுத்த சம்பிரதாயம் எல்லாம் சரியா நடக்கும். உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இத நீ செஞ்சுதான் ஆகணும். இல்லத்தா அது வந்து என்ன வந்து போயின்னு குடு. ம். ஐயோ, ஆர்த்தி